வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்துக்குமே வந்தாச்சா? இனியும் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மீதி இருக்கிற நபர்களுக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அவ்வளோதானா? அந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு முடித்து விட்டாங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த போக்குவரத்து கழகம் பார்த்தீங்கன்னா இனி அப்பாயின்மெண்ட் லெட்ரு யாருக்குமே கிடைக்குமா கிடைக்காதா? மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அந்த 750 பேர் யார் சார்? அந்த 750 பேர் யார் சார்? அந்த 800 பேர் எங்கள் மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டாங்க. அந்த 800 பேர் யார் அவங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க. சந்தேகங்கள் இருக்குது. அப்பாயின்மெண்ட் லெட்டர் பெற்ற 2500 பேர் பணியில் சென்றுட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்கள் அனைவருமே அரசு பேருந்துகள், அந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி பேருந்துகள் எடுத்துகிட்டு ட்ரைனிங்கில் இருக்காங்க. மக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தற்சமயம் ட்ரைனிங்கில் ரெடியாக போயிட்டுருக்காங்க. இருந்த போதிலும் போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் சில முக்கியமான காரணங்களால் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு 20 பேர், ஒரு 10 பேர், ஒரு 8 பேர், ஒரு 9 பேர், 40 பேர் பக்கம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்துவிட்டது மக்களே. போக்குவரத்து கழகத்தில் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த 800 பேருக்குமே இனி நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்றத சொல்லலாம். அந்த 800 பேருக்குமே போக்குவரத்து கழகத்தில் இன்று இல்லைன்னா நாளைக்குள்ளார அப்பாயின்மெண்ட் லெட்ரு வர இருக்குது. உங்கள் அருகாமையில் இருக்கிற போஸ்ட்மேனை இப்போவே கேட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் அருகாமையில் இருக்கிற போஸ்ட்மேன்கிட்ட இப்போ இருந்தே சொல்லி வச்சுக்கோங்க மக்களே. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போட போகிறாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு உங்களுக்கு போஸ்டல் மூலமாக வீட்டுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை வரலனா கூட பார்த்தீங்கன்னா உடனடியாக அங்கே அருகாமையில் இருக்கிற போஸ்ட்மேனை தயவு செய்து சொல்லி வச்சுக்கோங்க. இது சொல்லலை அப்படின்னா மிஸ் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ அதனால் போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் முக்கியமான அப்டேட்டுகள் வந்து கொண்டே இருக்குது. ஸோ 2026 டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வர இருக்குது மக்களே. அந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய பீப்புள்ஸுக்கு வாய்ப்புகள் அளிக்க போகிறாங்க போக்குவரத்து கழகம். ஸோ 2026 நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரத்துக்கு இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது. ஸோ 2025 நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் வெளியிட்டாங்க. இப்போ 2026 நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய ஏப்ரலில் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது டெட்லைன். ஸோ அதுக்குள்ளார உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆயிரும். அதில் வெளியிட போகிறாங்க. அதில் ரெடி ஆகிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே 2026 நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்லலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்களா, டிரைவர் தனியாக எடுப்பாங்களா, கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்கிறதுக்கு பதிலாக டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. இனி வரும் காலங்களில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் காத்திருக்கீங்க, வேலைக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்க இந்த ஒரு நல்ல செய்தியை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து தயார் நிலையில் தயாராகி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.